இலங்கை அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் தனி பெரும்பான்மை என்பது கிடைக்காத நிலையில் இரண்டாவது விருப்ப உரிமை வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இலங்கை அதிபர் தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் வாக்குப்பதிவு முடிந்த சில மணி நேரங்களில் வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியது. ஆரம்பத்திலிருந்தே தேசிய மக்கள் சக்தி கூட்டணி வேட்பாளர் அனுரா குமார திசைநாயக முன்னிலையில் இருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இரண்டாவது இடத்தில் நீடித்த நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவும் இலங்கை பொதுஜன கட்சி வேட்பாளர் நமல் ராஜபக்சவும் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்தனர். தமிழ் கட்சிகள் சிலவற்றின் சார்பில் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அரியநேந்திரன் கணிசமான வாக்குகளை வாங்கி நமல் பக்சவை பின்னுக்கு தள்ளினார். பெரும்பாலான வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அனுரா குமாராவின் முன்னணி 54% குறைந்து கொண்டே வந்து சுமார் 39% என்ற நிலையை எட்டியது. சஜித் பிரேமதாச ஆரம்பத்தில் குறைவான வாக்குகளை பெற்றபோதும் பின்னர் 35 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தார். எந்த வேட்பாளரும் வெற்றிக்கான 50 விழுக்காடு வாக்குகளை பெற இயலாத நிலையில் இரண்டாம் விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என தேர்தல் ஆணையர் ரத்நாயகே அறிவித்தார். இதன்படி மற்ற வேட்பாளர்கள் விலக்கி வைக்கப்பட்ட நிலையில் முதல் 2 இடங்களை பெற்ற அனுரா குமார மற்றும் சஜித் ஆகியோருக்கு இரண்டாவதாக கிடைத்த முன்னுரிமை வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் பாதிக்கு மேல் வாக்குகளை பெறுபவர் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். இலங்கை தேர்தல் வரலாற்றில் முடிவுகள் எப்போதும் முதல் சுற்றிலேயே தீர்மானிக்கப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக தற்போது இரண்டாவது சுற்றில் முன்னுரிமை வாக்குகளை எண்ணி முடிவுகளை அறிவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.